ஆரஞ்சா பஸ்ல குடுறா. ஹாய் கார்த்திக். யார் நீ? என்னடா செல்ல, என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன கார்த்திக், அப்பா கிட்ட 10 வருஷமா வேலை செய்யறேன், என்ன தெரியலையா? இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்தது இல்லையா? உங்க வீட்டுல எத்தனை தடவை நான் சாப்பிட்டுருப்பேன். சரி, உங்க அப்பா கூட்ட சொன்னாரு, வாப்பலாம். என் அப்பா இந்த மாதிரி யாரையும் அனுப்பிச்சிட மாட்டாரு. உங்க அப்பா அங்க வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட நான் யாருன்னு கேட்டுக்க. பாப்பலாம். அங்கிள் உன்னை தூக்கிறேன். എന്താ ചേച്ചി സുഖം തന്നെ? ആ സുഖാണ്. എന്താ ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്? മോനെ വിളിക്കാൻ വന്നതാ. ഇപ്പൊ തന്നെ ഒരാൾ വന്ന് വിളിച്ചിട്ട് പോയേ. ആര്? റെഡ് കളർ ടാറ്റ സുമോ കൊണ്ടുപോയി. നിങ്ങൾക്ക് അറിയില്ലേ? വരും, ഞങ്ങളുടെ കാറിൽ പോയി നോക്കാം. വരൂ വരൂ. മോനെ ചോദിച്ചാൽ കാറിൽ കയറാൻ. முதலாளி, தர்மனோட பொண்டாட்டியும் குழந்தையும் தூக்கியாச்சு. அது பெரிய விஷயம் இல்ல. தர்மம் இப்ப எங்க இருக்கிறோம்? தர்மன், நியூ டெல்லி. தர்மா இப்ப போடுற அர்ஜுனனுக்கு போன வர சொல்ற அவன. என் பேர் அர்ஜுன். நான் ஆஸ்திரேலியாவில் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட். இந்தியாவிலேருந்து அர்ஜென்ட்டாக என்னை வர சொல்லி ஒரு கால். அதனால மலேசியா வழியா சென்னை போயிட்டுருக்கேன். ஒருத்தனுக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், நண்பர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காதல் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. எனக்கும் அந்த காதல் இருந்துச்சு. இவ பேர் ராதிகா. என் வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட்டவ. என் தமிழ் மண்ணில் வாழ முடியாம எங்கேயோ வாழ வேண்டிய சூழ்நிலை இவளால, இவளை காதலிச்சதால. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். வர சொன்னல, வந்திருக்கேன். நான் தான் தர்மன். சொத்துல பங்கு கேளு தரேன், பிசினஸ்ல பங்கு போடாத. சென்னை ஹார்பர் எங்க அண்ணன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவரை ஒரு டான்னு கூட சொல்லலாம். கரையோரம் மாற்ற ஏறாலேருந்து நடுக்கடல்ல கிடைக்கிற சுறா வரைக்கும் எங்க அண்ணன் சொல்றது தான் ரேட். ஹார்பர்லேருந்து கார்கோ வரைக்கும் எந்த கடத்தல் பொருளா இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு தெரியாம கை மாறாது. எங்க அண்ணனுக்கு நான் அண்ணன் உயிர். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் எங்க கூட பிறக்காத தம்பிங்க மாதிரி. எங்க அண்ணன் சொல்லி வேத வாக்குன்னு வாழ்றவங்க. இவன் பேரு மணி. எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவன். எங்க அண்ணனுக்கே தொழில் கத்து கொடுத்தவன். இவன் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப குறியா இருப்பான். டேய் தர்மா, நமக்கு பணம் தான்டா முக்கியம், பாசம் முக்கியம் இல்ல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். நாங்க 2 பேரும் அனாதையா இருந்தப்போ ஆதரிச்சு பசிக்கு சோறு போட்டவன் இந்த மணிதான். மணி என்ன ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அண்ணன் அவனை விட்டு வந்து தனியா தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அன்னிலேருந்து மணி எங்களை விரோதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் மணியே எட்டாத அளவுக்கு எங்க அண்ணன் தொழில வளர்ந்துட்டாரு. அவரை நம்பி நிறைய குடும்பங்கள் இருந்துச்சு. ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம்
எல்லாத்தையும் விட்டுட்டு அரசாங்கத்துக்கு முன்னாடி புது மன்னிப்பு வாங்கிட்டு எங்க அண்ணன் இன்னைக்கு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பெரிய பிரச்சனை வேற எதுவும் இல்லை, என் காதல் தான், என் ராதிகா தான். அவளை முதல்ல பெங்களூர்ல ஒரு பப்ல தான் சந்திச்சேன். மொழி தெரியாத ஊரு, அதுவும் இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தண்ணி அடிக்கிற இடத்துல பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது. Sir, please help me, sir. Please help me, sir. Please. Excuse me. Please help me, sir. Those guys are chasing me. Please, sir. Help me. காப்பாத்துங்க. Please காப்பாத்துங்க. தமிழா, தண்ணி அடிச்சிருக்கீங்களா? இல்ல. Please help me, sir. விடுடா, விடுங்கடா, விடுடா. போங்கடா. ஏய், பாரா இல்லி. பாரா! ஓடா, ஓடா, ஓடா. He's my friend. Hey, go man. இவன் தான் கௌதம், ஹோம் மினிஸ்டர் பையன். ராதிகாவும் கௌதம் சின்ன வயசுல இருந்து கிளாஸ்மேட்ஸ். அன்னைக்கு ராதிகா கண்கள்ல என்கிட்ட ஏதோ சொல்லணுன்ற ஏக்கம் தெரிஞ்சிச்சு. அந்த சம்பவம் நடந்து பல மாசங்கள் ஆனாலும் அவளோட பார்வையும் ஏக்கமும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. வாழ்க்கையில சுவாரஸ்யமான விஷயங்கள் எப்பயாவது நடக்கும், எனக்கும் நடந்துச்சு. ஒரு நாள் திருவான்மியூர் சிக்னல்ல பெங்களூர்ல பார்த்த ராதிகா இன்னைக்கு என் பக்கத்துல இருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ என்ன பார்க்க மாட்டாளான்னு எங்க அது நடந்துச்சு. மறுபடியும் அவ கண்கள்ல ஏதோ ஒரு தவிப்பு, என்கிட்ட ஏதோ சொல்லணும்ன்ற ஒரு துடிப்பு தெரிஞ்சிச்சு. ராதிகா சென்னையில தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ கடைசியா பார்த்த பார்வை என்ன அவளை தேடி அலைய வச்சது. அன்னைக்கு ஒரு முடிவெடுத்த. அவளை பல இடங்கள்ல பல நாட்கள் தேடி அலைஞ்ச. ஒரு நாள் காலேஜ் ரோட்ல ராதிகாவை மறுபடியும் பார்த்தேன். சாரி பஸ். ஹாய். ஹாய். ஞாபகம் இல்ல? பெங்களூர் பப் அந்த ஃபைட். அன்னைக்கு உங்க கூட யார் அது? ராங் நண்பர்கள். நினைச்சேன், பார்த்தாலே தெரியுது. உங்க பேர் என்ன? எதுக்கு? கூப்பிடத்தான். ராதிகா. ராதிகா. ராதிகா அர்ஜுன், நல்லா இருக்கு. ராதிகா, நைஸ் நேம். உங்க பேரு? அர்ஜுன். ஏதோ ஒரு அசட்டு தைரியம். என்ன பண்றீங்க? அவ கூட பேசின முதல் நாளே அவளை காதலிக்க போறேனே சொல்லிட்டேன். உன்னை லவ் பண்ண போறேன். வாட்? லவ். நினைச்சேன். ரோட் சைடு ரோமியோ தானே நீ? பார்த்த உடனே காதல். ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஹலோ சொல்லி பேரு கேட்டு பிக்கப் டிராப் எஸ்கேப் பார்ட்டி தானே நீ? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஹலோ லோ, நானும் அந்த மாதிரி பையன் கிடையாது. அப்புறம் பார்த்த உடனே லவ்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களை லவ் பண்ண போறேன்னு அர்த்தம். நீங்க என்ன லவ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அர்த்தம். குட்டி குட்டியா குழந்தைங்க பெத்துக்க போறோம்னு அர்த்தம். அதுக்கு மேல பேரு. ஹலோ 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 ஹலோ. Are you crazy or what? ஏங்க? கனவுல கூட நடக்காது. நோ நோ நோ, நிஜத்துல நடக்குங்க. கனவு எதுக்கு? எப்படி? I tell you, நாளைக்கு 4 மணிக்கு இதே டைம் இதே இடம். நீ வர மாட்டேன். வருவ. பாய். 4 o'clock evening, okay?
உன் அண்ணன் வர சொன்னாரு. அண்ணன் வேற யாரும் இல்ல, ஏன் அண்ணன் தான். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பேர் ராதிகா. அடையார்ல 5th அவென்யூல இருக்கேன். என்னோட அப்பா வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சு. தயவு செஞ்சு அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? சாரிடா செல்லம், சிஎம்மோட கண்டினியூஸா 4 நாள் டே அண்ட் நைட் மீட்டிங். அவர் கூடவே தங்க வேண்டியதா போயிடுச்சு. ஆமா, அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்ககிட்ட சொல்லலையா? அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்க, ஓகே. நீங்க இல்லாம தம்பி தூங்க மாட்டான், தெரியும்ல? இத பாருமா, சிஎம் மீட்டிங், ரவுடி அட்டாக், என்கவுண்டர், எப்ப பார்த்தாலும் 1000 காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் பொறுமையா இருந்ததுக்கு அம்மாக்கு ஒரு பெரிய கும்பிடு. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு டியூட்டி முடிஞ்சது, நானும் கூட வரலாம்ல. இப்படி வந்து மிரட்டினாதான் வரீங்கல்ல? கமிஷனர் வண்டினே. சார் வணக்கம். என்ன தர்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். எங்க அண்ணனும் கமிஷனரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ராதிகா கமிஷனரோட பொண்ணுன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஐயோ, இவனா? இது யாரு, புதுசா இருக்கா? அவன் என் தம்பி சார். ஹலோ சார். தம்பியா? அவனையும் தொழில இறக்கிட்டியா? சார் அவன் படிச்சிட்டு இருக்கான், ஏரோநாட்டிக் இன்ஜினியர் சார். பைலட் ஆக போறான். அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஓகேடா செல்லம். பாத்துக்க தர்மா, என் காதுக்கு வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் உங்க ஃப்ரெண்டா? நோ நோ, ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சவன். தெரிஞ்சவர்னா? ஒரு பிசினஸ் மேன். பிசினஸா? என்ன மாதிரி பிசினஸ்? அது சொன்னா உனக்கு புரியாது. கட்டிங் அண்ட் பெட்டிங், அப்படி ஒரு பிசினஸ். ஓகே ஓகே. இவர்தான் காக்கா. எங்க அண்ணன் பண்ற தொழில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா ஹேண்டில் பண்ணுவாரு. எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. கமிஷனர் வேதகிரி பேரை சொன்ன உடனே ஜட்ஜி உடனே வாய்தா கொடுத்துட்டாரு. என்னடா கமிஷனர் மேல அன்பாக்குறாரு?